கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 21 வள்ளியின் சாபம். பொன்னனுடைய குற்றச்சாட்டை கேட்ட மாரப்ப பூபதி திடீர்னு 1000 தேள் கொட்டினது போல துடிச்சு போனான். பொன்னனை பார்வையாலே எரிக்கிற மாதிரி முறைச்சு பார்த்து திரும்பவும் தலையை குனிஞ்சுக்கிட்டான். மாரப்ப பூபதி, இப்ப இதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டதும் மாரப்பனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆத்திரத்தாலையும் கோபத்தாலையும் அவனுக்கு அழுகையே வந்துடும் போல இருந்தது. பிரபு, இவன் சொல்றது எல்லாமே சுத்தமான பொய். இளவரசனை நான் தூண்டி விடவே இல்லை. இவங்களோட சதி ஆலோசனையில நானும் கலந்துக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். உடனே தளபதி கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அப்போ பாவி, துரோகி அப்படின்னு ஒரு மெல்லிய பெண் குரல் கேட்டது. யாரது அப்படின்னு சக்கரவர்த்தி அதட்டி கேட்டி திரும்ப பார்த்தப்போ வள்ளி நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து தான் அந்த குரல் வந்தது. ஆனால் வள்ளி எதுவுமே தெரியாத மாதிரி பரம சாதுவா நின்றுட்டு இருந்தா. மாரப்பன் இப்போ கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, பிரபு, விக்ரமனை தூண்டி விட்டது இந்த அடிமைகள் இல்லை, ஒரு சிவனடியார் தான். அவன்தான் அடிக்கடி அருள்மொழி ராணியும் விக்ரமனையும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் உண்மையான சிவனடியாரும் கிடையாது, கபட சந்நியாசி. அவன்தான் விக்ரமனை இந்த பயங்கரமான காரியத்துக்கு தூண்டி விட்டான். இது வரைக்கும் மௌனமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த குந்தவி இப்ப குறுக்கிட்டு, உனக்கு எப்படி தெரியும்? அந்த கபட சந்நியாசியை நீ பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டா. ஆமா தேவி, நான் பார்த்துருக்கேன். இதோ நிற்கிறானே இந்த ஓடக்காரன், இவனோட குடிசையில தான் அடிக்கடி இவங்க சதி ஆலோசனையெல்லாம் செய்வாங்க. நான் கூட இந்த சன்னியாசி யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்பவே முயற்சி பண்ணேன். ஆனால் இந்த பொன்னனும் வள்ளியும் தான் நடுவில் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. என் பேச்சை எடுத்த நாக்கு அறுத்துருவேன் அப்படின்னு வள்ளி மெல்லிய குரல்ல முணுமுணுத்துட்டு இருந்தா. சக்கரவர்த்தி அவளை மறுபடியும் பார்த்து, பெண்ணே, உன்னுடைய உதடு அடிக்கடி அசையுது, ஆனால் அதுலேருந்து எந்த வார்த்தையும் வரமாட்டேங்குதே. உனக்கு ஏதாவது சொல்லணுமா? தைரியமாக சொல்லு. உடனே வள்ளி, பிரபு, இவன் சொல்றது எல்லாமே போய். சிவனடியார் யாரையும் தூண்டியெல்லாம் விடலை. அவர் பெரிய மகான். இவன் வீணா அவர் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கான். அவர் இளவரசர்கிட்ட இந்த காரியம் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொல்லியும் அவரோட மனசை மாற்ற முடியல. இவன் தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்கான். பாவி சண்டால, இவன் நரகத்துக்கு தான் போக போறான். நிறுத்து பெண்ணே, சாபம் கொடுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிட்டு குந்தவையை பார்த்து, பாத்தியாமா அப்படின்னு கேட்டாரு. பார்த்தேன்ப்பா, அந்த சாமியாரோட மந்திரத்துல இந்த பெண் ரொம்பவே மயங்கி போயிருக்கா. இவங்களில் யாருமே முழு உண்மையை சொல்லலை. எல்லாருமே மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அப்போது சக்கரவர்த்தி மாரப்ப பூபதியை பார்த்து, பூபதி, உன் மேலே ஏற்பட்ட சந்தேகம் இன்னும் எனக்கு தீரலை. போனா போதுன்னு இந்த தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். இந்த சேனாதிபதி பதவிக்கெலாம் நீ ஆசைப்படுறது வீண். இந்த பதவிக்கு உன்னுடைய தகுதியை இனிமே தான் நீ நிரூபிக்க வேணும். அது வரைக்கும் உன் மேலே எந்த குற்றச்சாட்டும் வராதபடி நீ தான் பார்த்துக்கணும். இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு கம்பீரமான குரலில் சொன்னார். அந்த நேரத்தில் ஒரு வீரன் உள்ளே வந்து சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலையை கொடுத்தான். சக்கரவர்த்தி அதை வாங்கி படிச்சுட்டு, ஓடக்காரா, நீயும் உன் மனைவியும் இப்போ போகலாம். உங்களை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். உன் மனைவியை அந்த சிவனடியார்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க சொல்லு. அவனோட மந்திரத்தில் ரொம்பவே மயங்கி போயிருக்கா அப்படின்னு தோணுது. அப்போது வள்ளி முகத்தில் நாணத்தால் ஒரு புன்னகை ஏற்பட்டது. தலை குனிஞ்சபடியே சக்கரவர்த்தியை கடை கண்ணால் பார்த்து புன்னகையை செஞ்சுக்கிட்டே பொன்னனை தொடர்ந்து பின்னாடியே வெளியே போனான். அப்போ சக்கரவர்த்தி, நானும் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த வள்ளியை போல அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு. அதே இருக்கட்டும் அப்பா, ஏதோ ஓலை வந்ததே, அது என்ன விஷயம்? இவ்வளவு நேரம் போலியான சிவனடியாரை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ நிஜமாலே ஒரு சிவனடியார் வரப்போறாரு. அப்படியா? அது யாரு? பரஞ்சோதி அடிகள் தான் வரப்போறாரு. யாரு? உங்களுடைய பழைய சேனாதிபதியா? உங்களோட வாதாபி போருக்கு வந்து புலிகேசியை வெற்றி கொள்ள உதவி பண்ணாரே, அவரா? அவர் உதவி செய்யல குந்தவி, அவர் தான் புலிகேசியை வென்றாரு. சாளுக்கிய படையை துவம்சம் செஞ்சாரு. அந்த மாவீரன் தான் இப்போ காவி துணியை அணிஞ்சுக்கிட்டு விபூதி ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு தல யாத்திரைக்கு போயிட்டுருக்காரு. அவர் பேர் கூட இப்போ சிறு தொண்டன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அவரை ஏன்பா சேனாதி பதவியை விட்டாரு? ரொம்ப வயசாயிடுச்சோ? அப்படி ஒன்று அவருக்கு வயசாகலை குந்தவி. அந்த கதையை நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ அவரும் அவரோட மனைவியும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்கள அழைக்கிறதுக்காக நான் போகிறேன். நீயும் வரியா? அவசியம் வரேன்ப்பா. அத்தியாயம் 22 சிறு தொண்டர். உறையூருக்கு மேற்கே இருக்க காவிரி நதியிலிருந்து கொஞ்ச தூரத்தில் ஒரு அழகான தாமரை குளம் இருந்தது. அதை சேர்ந்த படித்துறை மண்டபத்தில் தான் சக்கரவர்த்தியும் குந்தவையும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அழகான குளத்தில் இருந்த தாமரைகளை கொஞ்ச நேரம் குந்தவை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா.
அப்போ திடீர்னு அவளுடைய அப்பாவோட குரல் அவளுக்கு கேட்டது. குந்தவி, இங்கே வா. அதோ பாரு, ஒரு சிவிகை வருதுல்ல, அதில் தான் என்னோட அருமை சிநேகிதர் வராரு, பல்லவ சேனாதிபதி வராரு அப்படின்னு ரொம்பவே உற்சாகமாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு. குந்தவி இதுக்கு முன்னாடி அவளோட அப்பாவை இவ்வளோ குதூகலமாக பார்த்ததே கிடையாது. சிவிகை தாமரை குளத்துக்கிட்ட வந்ததும் அதுக்குள்ளே இருந்து தலைமுடியையெல்லாம் மொட்டையடிச்ச விபூதி பூசிய ஒரு பெரியவர் இறங்கினார். கூடவே ஒரு மூதாட்டியும் இறங்கினாங்க. அப்போ அந்த பெரியவர் அரசே அப்படின்னு சொல்லி மண்டபத்தை நோக்கி வந்ததும் சக்கரவர்த்தி சேனாதிபதி அப்படின்னு சொல்லி மண்டபத்திலேருந்து கீழே இறங்கி ஓடி வந்தார். கொஞ்ச நேரம் ஒருவரையொருவர் பார்த்தபடியே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி தழுவி கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குந்தவை அந்த மூதாட்டியை நோக்கி வந்து நமஸ்காரம் செய்ய, அவங்க எல்லா மங்களுமும் உனக்கு உண்டாகட்டும், தீர்க்க சுமங்கலியாக இருப்ப அப்படின்னு வாழ்த்தினாங்க. உறையூருக்கு நான் இந்த நேரத்தில் வந்தது என்னோட அதிர்ஷ்டம்தான், இல்லைனா உங்களை என்னால் பார்த்துருக்க முடியுமா? நீங்கள் தான் என்னை சுத்தமாக மறந்துட்டீங்க, காஞ்சிக்கு வர்றதே இல்லை அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். அரசே, நான் உங்களை மறந்துடுவேனா? நான் ஒரு கோயிலுக்கு போகும்பொழுதும் எனக்கு உங்களோட ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என் கூட இல்லையேன்னு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். இந்த உலகத்தில் நான் செஞ்சு முடிக்க வேண்டிய காரியம் இன்னும் 2 இருக்குது. அதை முடிச்சக்கப்புறம் நானும் உங்களை மாதிரி துறவரம் போய் யாத்திரைகள்லாம் போக ஆரம்பிச்சிருவேன். ஆனால் ஒன்று, உங்களை மாதிரி நான் மொட்டைலாம் அடிச்சுக்க மாட்டேன், நல்லா ஜடாமகுடம் வச்சுப்பேன் அப்படின்னு நல்லா கலகலன்னு சிரிச்சாரு சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.